திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ, லேடிஸா, இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். ஜஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது இடியாப்பத்து கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். அதே சமயம் இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாவே பொருந்தும். ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம். வெறும் வெங்காயமும் தக்காளி இருந்தா போதும். வாங்க இது எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு பேன் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. இப்ப இது கூட ஒரு பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு போட்டுக்கலாம். ஃபைனலா ஒரு பிரியாணி இலை நல்லா உடைச்சிட்டு அதையும் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டா கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப இது கூட 2 வெங்காயம் நம்ம நீல வாக்குல கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா அது கூட கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை நான் ஆட் பண்றேன். 2 தக்காளி நீல வாக்குல கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கங்க. இப்ப இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு குழம்பு மிளகாய் பொடி தான் போட்டிருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி இதை நல்லா வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும், அந்த அளவுக்கு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இதை மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 4ல இருந்து 5 நிமிஷம் வரை வேக வச்சா போதும், இது நல்லா வெந்துரும். இப்ப ஒரு 4 நிமிஷம் போல நான் குக் பண்ணிருக்கேன். நல்லா வெந்துருச்சு. தக்காளி ஃபுல்லா நல்லா குக் ஆயிருக்கு. இப்ப கரண்டியாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கரண்டியாலேயே மசிச்சு தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க. அப்பதான் குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊத்திக்கலாம். நல்லா திக்கான தேங்காய் பாலா ஊத்திக்கங்க. தேங்காய் பால் ஊத்தினதுக்கு அப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கங்க. தேங்காய் பால் ஊத்துனதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. 2ல இருந்து 3 நிமிஷம் வரை குக் பண்ணா போதும். இப்ப ஃபைனலா இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நமக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.